பெர்முடா முக்கோணம். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒருவிதமான மர்மமும் திக் இணர்வும் வரும் இல்லையா? ஆனா இந்த மொத்த மர்மத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஃப்ளைட் 19ஓட கதை. வாங்க அந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் சேர்ந்து பாப்போம். டிசம்பர் 5, 1945 அமெரிக்க கடற்படையை சேர்ந்த 5 TBM அவெஞ்சர் ரக விமானங்கள் ஒரு சாதாரண ட்ரைனிங் பயணத்துக்காக கிளம்புச்சு. ஆனா அந்த விமானங்கள் திரும்பி வரவே இல்ல. அந்த விமானங்களுக்கு நிஜமாவே என்னதான் ஆச்சு? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்ல. இந்த ஒரே ஒரு சம்பவத்துல மட்டும் மொத்தம் 27 பேர் காணாம போயிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ளைட் 19ல இருந்த 14 பேரும் அப்புறம் அவங்கள தேடி போன ரெஸ்கியூ டீம்ல இருந்த 13 பேரும் எல்லாரும் ஒரே நாள்ல அட்லாண்டிக் கடல்ல மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? கடற்படை அதிகாரி ஒருத்தரே இப்படி சொந்ததா ஒரு கதை பரவ ஆரம்பிச்சது. இது மாதிரி கிளப்பி விட்ட கதைகளால தான் இந்த சம்பவம் ஒரு பெரிய அமானுஷ்ய மர்மமா மாறிப்போச்சு. ஆனா உண்மையில அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? வாங்க ஆதாரங்களோட பார்க்கலாம். இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து 1945 வருஷத்துக்கு ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். ஒரு சாதாரண பயிற்சி பயணம் எப்படி ஒரு முடிவே இல்லாத மர்மமா மாறுச்சுன்னு அந்த விமானிகளோட கடைசி நேரத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பிளான் நீங்க இந்த மேப்ல பாக்குற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதான். ஃபோர்ட் லாடர்டேல்ல இருந்து கிளம்பி பஹாமாஸ் மேல ஒரு முக்கோண வடிவத்துல பறந்துட்டு திரும்பவும் பேஸ்க்கு வரணும். இது அவங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு பயிற்சி தான். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மதியம் 2:10 மணிக்கு எல்லாமே சரியா தான் ஆரம்பிக்குது. ஆனா சரியா 1 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 3:40க்கு விமானம் தொலைஞ்சு போச்சுன்னு ரேடியோ மெசேஜ் வருது. அதுக்கப்புறம் அடுத்த சில மணி நேரத்துல நிலைமை எப்படி மொத்தமா கைமீறி போச்சுங்கிறத இதுல இருந்து நமக்கு தெளிவா புரியுது. விமானத்தோட தலைவர் டெய்லரோட குரல்ல இருந்த பதற்றத்தை இந்த வார்த்தைகள் அப்படியே காட்டுது. பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருந்திருக்காருன்னு. உண்மையில அவர் பஹாமாஸ் தீவுகளுக்கு மேல பறந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட 2 திசை காட்டியும் வேலை செய்யாததால தன்னை புளோரிடா கீஸ் தீவுகளுக்கு மேல இருக்கிறதா தப்பா நினைச்சுக்கிட்டாரு. சொல்ல போனா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. இங்கதான் நிலைமை இன்னும் மோசமாகுது. டீமுக்குள்ளே ஒரு குழப்பமும் வாக்குவாதமும் ஆரம்பிக்குது. சில பயிற்சி விமானிகளுக்கு நம்ம லீடர் நம்மள தப்பான திசையில, அதாவது ஆழ்கடலை நோக்கி கூட்டிட்டு போறாருன்னு புரிய ஆரம்பிக்குது. அதனால வர ஒரு பதற்றம் தான் இந்த வார்த்தைகள். ஃபியூவல் தீர்ந்து போகுது, வானிலையும் ரொம்ப மோசமாகுது, அவங்களோட கடைசி நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. அந்த விரக்தியான தருணத்தை தான் இந்த வார்த்தைகள் காட்டுது. இதுதான் ஃப்ளைட் 19 கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ். அந்த நாளோட சோகம் அதோட முடியல. ஃப்ளைட் 19 தேடி போனவங்களுக்கு அதை விட ஒரு பயங்கரமான விதி காத்துட்டு இருந்துச்சு. தேடுதல் வேட்டை ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. 13 வீரர்களோட ஒரு PBM மெரைனர் ரக கடல் விமானம் அவங்கள தேட அனுப்புனாங்க. ஆனா அந்த விமானமும் காணாம போச்சு. காணாம போன அந்த மீட்பு விமானத்துக்கு என்ன ஆச்சுன்னு பக்கத்துல போன ஒரு கப்பல் நேர்ல பாத்திருக்கு. அவங்க ரிப்போர்ட் படி வானத்துல ஒரு பெரிய தீக்கோளம் மாதிரி வெடிச்சு 100 அடி உயரத்துக்கு நெருப்பு எரிஞ்சிருக்கு. இதனால அன்னைக்கு இறந்தவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த விமானம் வெடிச்சதுக்கு காரணம் ஏதோ அமானுஷ்ய சக்தி இல்ல. இந்த PBM மெரைனர் ரக விமானங்களுக்கு பறக்கும் பெட்ரோல் டேங்க்னு ஒரு பட்டப்பேரே இருந்திருக்கு. ஏன்னா அதுல பெட்ரோல் ஆவி சேர்றது ஒரு பொதுவான டெக்னிக்கல் கோளாறு. இதுதான் அந்த மர்மமான வெடிப்புக்கு ஒரு தெளிவான அறிவியல் விளக்கத்தை கொடுக்குது. சரி, கட்டுக்கதைகள் எல்லாம் போதும். இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதிகாரப்பூர்வ விசாரணைகள்ல என்னென்ன உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு? இடது பக்கம் பாருங்களேன். நாம வழக்கமா கேக்குற ஏலியன்ஸ், டைம் வார்ப்ஸ்னு கட்டுக்கதைகள். ஆனா வலது பக்கம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிச்ச உண்மையான காரணங்கள் இருக்கு. ஹியூமன் எரர், கம்பாஸ் கோளாறு, மோசமான வானிலை. வித்தியாசம் ரொம்பவே தெளிவா தெரியுது இல்லையா? உண்மையை சொல்லணும்னா அந்த பகுதிக்கு எந்த அமானுஷ்ய விளக்கமுமே தேவையில்லை. ஏன்னா அது இயற்கையாவே ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். சக்தி வாய்ந்த கல்ஃப் நீரோட்டம் திடீர்னு வானிலைய தலையிழா மாத்திடும். அது மட்டும் இல்லாம அட்லாண்டிக் சூறாவளிகள் கடந்து போற வழியும் அதுதான். இது மாதிரி நிஜமான ஆபத்துகளே அங்க நிறைய இருக்கு. இந்த நிபுணரோட கருத்து ரொம்பவே முக்கியமானது. லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் மாதிரி பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் சரி, அமெரிக்க கோஸ்ட் கார்டோட டேட்டாவும் சரி என்ன சொல்லுதுன்னா, புள்ளி விவரப்படி பார்த்தா உலகத்துல மற்ற இடங்கள மாதிரி தான் இங்கேயும் விபத்து நடக்குது, அசாதாரணமா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுது.
அதிகாரப்பூர்வ விசாரணை முதல்ல விமானி டெய்லர் மேலதான் தப்புன்னு சொல்லுச்சு. ஆனா அவரோட குடும்பம் எதிர்ப்பு தெரிவிச்சதால அந்த முடிவை காரணம் தெரியலன்னு மாத்திட்டாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இந்த மர்மம் இன்னும் பெருசா வளர ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. சரி, ஒரு நிஜமான சோகமான சம்பவம் எப்படி 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய கட்டுக்கதையா மாறுச்சு, அதுக்கு பின்னால மீடியாவோட பங்கு என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, வெறும் 10 வருஷத்துல எப்படி ஒரு கதை உருவாகுதுன்னு. முதல்ல ஒரு பத்திரிக்கை கட்டுரை வருது, அதுக்கப்புறம் ஒரு மேகசின், கடைசியா உலகளவுல 2 கோடி காப்பி வித்த ஒரு புத்தகம். இப்படிதான் பெர்முடா முக்கோண கட்டுக்கதை படிப்படியா கட்டமைக்கப்பட்டு உலகம் முழுசும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த கட்டுக்கதைகள்லாம் எந்த அளவுக்கு பரவுச்சுன்னா, அமெரிக்க கடற்படையே இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. கற்பனை கதைகள் நிஜமான வரலாற்றையே மறைக்க ஆரம்பிச்சப்போ அவங்க தலையிட வேண்டியதா போச்சு. ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கே பத்திரிகைகள் செஞ்ச அதே வேலையை தான் இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா அல்காரிதம் செய்து. எது உண்மை எது பொய்ன்னு பாக்குறத விட எது அதிகமா மக்களை கவர்க்குதோ அதையே அது முன்னால கொண்டு வந்து காட்டுது. இதனால தான் இது மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இன்னைக்கும் உயிரோடு இருக்குன்னு ஒரு லேட்டஸ்ட் ஸ்டடி தெளிவா சொல்லுது. அப்போ இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. சில நேரங்கள்ல ரொம்ப சிக்கலான, ஏன் சோகமான உண்மைகளை ஏத்துக்கிறத விட ஒரு நல்ல மர்ம கதையை நம்புறது நமக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.